கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது 2 ராஜாக்கள், அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இது எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு காரியம். நமக்கு எல்லாமே தெரியும். எலிசாவை பிடிப்பதற்காக இராணுவம் அந்த மலையை சுற்றி இருக்குது. அப்போ அந்த வேலைக்காரரை பார்த்துட்டு அவர் பயப்படாது, இவ்வளோ பெரிய இராணுவம் நம்மளை சுற்றி நிற்கிறே, நீங்கள் பேசாமல் உட்காந்துருக்கீங்களே, எந்த ஒரு இது இல்லாமல் பயம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு பயப்படும் போது அவர் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களோட உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். உங்களோடு இருப்பவர்கள்னா மக்கள் ஜனத்தை பற்றி போர் வீரர்களை பற்றி அவர் சொல்லலை, தேவதூதர்களை பற்றி சொல்கிறார். உங்களுக்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களை பணிவிடை செய்வதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை சுற்றி தேவதூதர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம தேவனுடன் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளுடன் நிற்கும் பொழுது. எலிசா ரொம்ப தைரியமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் தேவனுடன் இருக்கிறேன், தேவனோட சொல் பேச்சை கேட்டு நடக்கிறேன், தேவன் எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ, என்ன நியமித்தாரோ அதிலே நிலைத்து நிற்கிறேன் என்ற தைரியத்தில் அவர் இருந்தார். ஆனால் தான் தேவனும் அவருடன் இருந்தார். ஆனால் தான் அவர் அழகாக சொன்னார், பயப்படாத, அவங்க கூட இருக்கிறதோட நம்ம கூட இருக்கவங்க நிறைய பேர்ப்பா அப்படின்னாரு. அப்படியே அந்த வேலைக்காரர் பயந்த போது அவர் கண்களை திறக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்டோம். அவர் கண்கள் திறந்தோன்னே அக்னிமயமான ரதங்கள் தேவதூதர்கள் அந்த மலையை நிரம்பி இருக்கிறதை பார்த்தார் அவர். அதுக்கப்புறம் அவர் பயப்படலை. ஆனால் நம்ம பயந்துகிட்டே இருப்போமா? உங்களுக்கு எதிராக யாராச்சும் இருப்பாங்க, எதிராளி இந்த மனுஷனே கிடையாது. அது உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு கீழே மேலே இருக்கவங்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு எதிராக மக்கள் நடந்து கொண்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் உங்களோட நல்லா இருப்பாங்கன்றது நம்ம நினச்சோம்னா நம்ம தான் ஏமாந்து போவோம். நம்ம நல்லவங்களா இருக்கும், அவங்க நம்மகிட்ட நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குவதற்கு, உங்கள்கிட்ட இருந்து உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்கு, உங்கள் வேலைகளை அபகரித்துக் கொள்வதற்கு நிறைய காரியம் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் ஒன்று நிலைத்திருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், அவங்க என்னமோ செய்யட்டும்பா, ஆனால் என்னை பாதுகாக்க என் தேவன் என்னுடன் உண்டு அப்படின்னு நம்ம நிலைத்திருக்கிறோம்னா, கர்த்தர் உங்களோட உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார், பாதுகாக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் நிறைய சாட்சியோடு சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தேவனை கூட என்னை பாதுகாத்தார். கடந்த 18-19 வருடங்களாக இவ்வளோ அற்புதமாக தேவனை பாதுகாத்தார் நான் நிறைய சொல்ல முடியும். அப்போ இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, எதுக்குமே பயப்பட வேணாம். எதுக்கும் உங்களை சுற்றி ஒரு பாளையம் இறங்கினாலும், என்னை சுற்றி ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு தாவீது சொன்னார். அதான் தைரியம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு, ஒரு சேனைக்குள்ள தனிப்படுத்தலாக நான் போவேன் அப்படின்னு அவர் சொன்னார். என்னன்னா, தேவன் என்னுடன் இருக்கிறார், நான் தேவனுடன் இருக்கிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவர் தைரியமாக இருந்தார். அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எலிசா ரொம்ப தைரியமாக சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம், உறவு எப்படி இருக்கிறது? நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனால் அந்த உறவில் பலப்பட்டு நிற்கிறோமா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம உறவுல என்னோட உறவு, தேவனும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நான் ஆலயத்துக்கு போகிறேன், பாடல் கேட்குறேன், செய்தி கேட்குறேன், நான் டெய்லி வேதம் வாசிக்கிறேன், டெய்லி சுபம் பண்ணுறேன். இது ரொம்ப நல்ல காரியம், உண்மைதான். தேவனுடைய உறவுல பலப்படுவதற்கு இது ஒரு ஆரம்ப படிக்கட்டுகள், இது ஸ்டெப்பு. ஏன்னா தான் நம்ம மாடி போக முடியும். அதே போல் ஒரு ஆரம்ப கால படிக்கட்டுகள் இதெல்லாம். ஆனால் உண்மையிலே நம்ம தேவனும் கொண்ட உறவிலே பலப்பட வேண்டும். தேவன் கொண்ட உறவிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப மெயினான காரியம். அப்படி தேவனோட உறவுல பார்த்துக்கும் பொழுது நீங்கள் எதை கண்டாலும் ரொம்ப சர்வசாரமாக தாண்டி போயிருவீங்க. கொள்வதற்கு நடந்த காரியங்கள்லாம் உயிரை எடுக்கணுன்ற காரியங்கள்லாம் உண்மையில் அதை பார்க்கும்போது நான் பயப்படலை, சிரிக்க தான் செஞ்சேன். ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கிறது தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு உங்க இப்படி செய்கிறாங்களேன்ற அந்த பயம் நான் சிரிக்க தான் செஞ்சேன் நான். அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும். தேவனிடத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை நிலைத்திருப்பார். உங்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம், உங்களோடு இருக்கும் தேவன் பெரியவர். அதில் நிலைத்து நிற்க தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு இருப்பவர்கள் அநேகர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை பாதுகாப்பதற்கு நீர் இருக்கிறீர், தேவதூதர்கள் இருக்கிறீர்.
இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை பார்க்கிறோம் எங்களோடு ஒரு அநேகர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் கொண்ட உறவிலே அன்னதை நம்ம புதுப்பித்துக் கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்கு நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு நோக்கத்தை புரிந்து நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க ஆயத்தமாகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளையும் முதுகத்தை தெரியும் அப்பா. வாலிப பருவத்திலே உம்மிடத்தில் கொண்ட உறவிலே அந்த பிள்ளைகள் நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டோம். ஏசாமி வாலிப பருவத்தின் ஆசா பசங்களுக்கு அந்த பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்துக்கணும் அப்பா. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.